வித்தைகள் பாடும் அங்கே வானரங்கள் கவிகள் பாடும் பெண்கள் வந்து மழை பொழியோ அந்த ஏழுமலை காவுக்குள்ளே தென்பொதிகை தன்னதிலே சொரிமுத்து ஐயனாரே வந்தருள வேண்டுமையா
புகழ் படைத்த மண்டலங்கள் யாதி பெற்ற மண்டலங்கள் யாதி பெற்ற தாத்தா மாட சுவாமி புலவர் பாதம் மண்டலங்கள் யாதி பெற்ற மண்டலங்கள் யாதி மாறாந்தை தன்னதிலே மாநிலங்கள் யாதி பெற்ற மண்டலங்கள் புகழ் படைத்த தேசமெல்லாம் யாதி பெற்ற மண்டலங்கள் புகழ் படைத்த மண்டலங்கள் யாதி பெற்ற மண்டலங்கள் யாதி பெற்ற தாராசியா குயிலமெல்லாம் யாதி பெற்ற யாதி பெற்ற கோபிகுளம் தன்னதிலே மண்டலங்கள் யாதி பெற்ற மாநிலங்கள் புகழ் படைத்த சீமையெங்கும் யாதி பெற்ற சீமையெங்கும் யாதி பெற்ற ஐயப்பா சித்தப்பா புலவர் மாதம் மாநிலங்கள் யாதி பெற்ற மண்டலங்கள் புகழ் படைத்த சீமையெங்கும் யாதி பெற்ற உலகில் புகழ் படைத்த இலத்தூர் தன்னதிலே லட்ச தெய்வம் பார்த்தவரா லட்ச தெய்வம் பார்த்தவரா மாமா லட்சுமணன் புலவர் மாதம் தேசமெல்லாம் யாதி பெற்ற யாதி பெற்ற திருக்கணங்குடி தன்னதிலே மாநிலங்கள் யாதி பெற்ற மண்டலங்கள் புகழ் படைத்த சீமையெங்கும் யாதி பெற்ற அகிலமெல்லாம் புகழ் படைத்த அகிலமெல்லாம் புகழ் படைத்த அகிலமெல்லாம் புகழ் படைத்த மாமா ஐயப்பன் புலவர் பாதம் எந்தனுக்கு சொல்லி தந்த எங்குரு வாக்கியாரோ நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமழை பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு ஆணை கட்டி போரளிக்கோ அழகிலையோ சிறந்த நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இருவாச்சி மலரும் நாடு இருவாச்சி மலரும் நாடு இருவாச்சி மலரும் நாடு அந்த ஆழ்வார் குறிச்சி தண்ணீர் மாநிலங்கள் யாதி
சிவபெருமானாகப்பட்ட சிவபெருமான் 14 லோகங்களை படைத்தார். அப்படி படைத்திருக்கும் லோகத்திலே ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, நம்மளை போன்ற 6 அறிவு படைத்த மனிதர்களையும் படைத்து அந்த ஈசனாகப்பட்ட சிவபெருமான் கல்லிற்குள்ளே தேரை முதல் கருப்பைக்குள்ளே சிசு வரை, முட்டைக்குள்ளே குஞ்சு முதல் முட்டைக்குள் இருக்கும் சிசு வரை அந்த ஈசனாகப்பட்ட சிவபெருமான் பெரிய உயிர் மத யானை, சிறிய உயிர் சித்தரும்பு என்று படைத்து அங்கே படைத்திருக்கும் உயிர்களுக்கு அவர் படியளக்க வேண்டும் என்று பார்வதியால் இடமதியிலே அந்த ஈசனாகப்பட்ட சிவபெருமான், அம்மா பார்வதி படியளந்து தந்திடு, 7 லோகமும் பட்டினியா இருக்குது, நான் படியளக்க போகணும் என்று சொல்லும் வேளையிலே அந்த அம்மையாகப்பட்ட பார்வதியால் அவள் என்ன செய்கின்றாளானால், நாளி நல்ல தினை எடுத்து நாதன் கையில் கொடுப்பாளா, நாளி நல்ல தினை எடுத்து நாதன் கையில் கொடுப்பாளா, கால்படி தினை அளந்து முக்கண்டனார் கையில் கொடுத்தார், நல்ல தினை அளந்து முக்கண்டனார் கையில் கொடுப்பார், கால்படி தினை எடுத்து கடவுள் கையில் கொடுப்பாளா, கால்படி தினை அளந்து கடவுள் கையில் கொடுப்பாளா, நல்ல தினை எடுத்து மறையும் கையில் கொடுப்பாளா, சிவபெருமான் படியளந்து வரும் வேளையிலே அந்த பூலோக சீமையெல்லாம் ஈசன் சிவபெருமான் படியளந்து வருகின்றார். அப்படி படியளந்து விட்டு அந்த ஈசனாகப்பட்ட சிவபெருமான் கைலாசம் திரும்பும் பொழுது கைலாச மலையதிலே அம்மையாகப்பட்ட பார்வதியால் ஈசன் சிவபெருமானை எதிர்பார்த்து இருக்கின்றாள். அப்படி எதிர்பார்த்து இருக்கும் பொழுது இந்த ஈசனாகப்பட்ட சிவபெருமான் ஈசனான சிவபெருமான் ஈசனான சிவபெருமான் அழகுடனே வாராரே, ஈசனான பகவானோ கைலாச மலையிலே
மாமலைக்கு வந்து பார்க்கும் பொழுது இந்த அம்மையாகப்பட்ட பார்வதியால் ஈசன் பகவானுக்கு பாத பூஜை பண்ணுவதற்கு ஆமை பலகை போட்டு அழகுடனே காத்திருக்க அந்த அம்மையாகப்பட்ட பார்வதியால் காத்திருக்கும் வேளையிலே ஈசன் சிவபெருமான் வருகின்றார். அப்படி ஈசன் சிவபெருமானை பார்த்து, ஆண்டவா பகவானே, இந்த ஆமை போட்ட பலகை மேலே நில்லுங்கள் என்று சொல்லி ஈசன் பகவானுக்கு பாத பூஜை பண்ணுகிறார். ரோஜா, இருவாச்சி, முல்லை, பிச்சி என்று ஈசன் பகவானுக்கு மலர்களை அள்ளி வந்து பாதத்திலே போட்டு பாத பூஜை பண்ணுகிறாள். அப்படி பாத பூஜை பண்ணி, ஆண்டவா பகவானே, குளித்து நீராடி வாருங்கள் என்று சொல்லி இந்த அம்மையாகப்பட்ட பார்வதியால் என்ன செய்கின்றாளானால் அந்த கைலாச மாமலையிலே என்ன செய்கின்றாளானால் ஈசனாகப்பட்ட பகவானுக்கு அம்மையாகப்பட்ட பார்வதியால் பொங்கி நல்ல பொறிப்பாளா, பொங்கி நல்ல பொறிப்பாளா, அம்மையான பார்வதியா பொங்கி நல்ல பொறிப்பாளா, தலைவாழை இலை விரித்து தண்ணீர் கொண்டு கொடுப்பாளா, தலைவாழை இலையிலே மரக்கறிகள் எடுத்து வாயா, அப்பளத்தை எடுத்து வாயா, முறுக்கு வத்தல் எடுத்து வாயா, அம்மையான பார்வதியா சாதத்தை வைப்பாளா, சாதத்தை வைப்பாளா, சாம்பாரை ஊடுவாளா. அம்மையான பார்வதியால் பார்வதியா ஈசனான பகவானுக்கு பகவானுக்கு பொங்கி நல்ல பொறித்தாலே மரக்கறிகள் வைத்தல்லவோ சாதத்தை வைப்பாளா, சாம்பாரை ஊத்துவாளா, பகவான் பக்கத்திலே அமர்ந்து கொண்டே அம்மையான பார்வதியா சாப்பாடு தன்னதிலே பசுனையை ஊச்சுவாளா, தயிரோடு நெய்யோடு அப்பளத்தை எடுத்து வைத்து பகவானுக்கு படைப்பாளா. பகவான் பக்கத்திலே அமர்ந்து கொண்டு அந்த அம்மையான பார்வதியா உண்ணுங்கோ உண்ணுங்கோ அந்த அம்மையான பார்வதியா அம்மையான பார்வதியா உபச்சாரோ செய்வாரா. ஆதிவெள்ளி கைலாச மாமலையிலே அம்மையாகப்பட்ட பார்வதியார் ஈசனாகப்பட்ட சிவபெருமானுக்கு பொங்கி பொறிக்கின்றாள். அப்படி ஈசன் பகவானுக்கு சாப்பாடு செய்து தலைவாழையிலை விரித்து தண்ணீர் கொண்டு கொடுத்து அந்த அம்மையாகப்பட்ட பார்வதியால் தலைவாழையிலே அதிலே மரக்கறிகள் எடுத்து வைத்து சாப்பாட்டை பரிமாறுகிறாள், சாம்பாரை ஊத்துகிறாள். அப்படி ஈசனாகப்பட்ட பகவானுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு உபச்சாரம் செய்கின்றார். இப்போ உள்ள யாரும் அப்படி பண்ணுவாங்களா? இப்பெல்லாம் அப்படி கிடையாது. வீட்டுக்காரு வருவதுக்கு முன்னுக்கிட்டி சாப்பிட்டு படுத்துறது. அப்போ உள்ள காலத்துலலாம் கணவர் வரும் வரைக்கும் முழித்திருந்து கணவருக்கு சாப்பாட்டை பரிமாறிவிட்டு தானும் சாப்பிட்டு விட்டு உறங்குவார்.
இப்பெல்லாம் அப்படி கிடையாது. உனக்கு பசிச்சா நீ சாப்பிடு, எனக்கு பசிச்சா நான் சாப்பிடுதேன். அப்படி அந்த மாதிரி இல்லாம ஆதிவள்ளி கைலாச மாமலையிலே இந்த அம்மையாகப்பட்ட பார்வதியால் ஈசன் பகவானுக்கு பக்கத்திலே அமர்ந்து கொண்டு உபச்சாரம் செய்கின்றார். அப்படி ஈசனாகப்பட்ட பகவானோ சாப்பிட்டு இளைப்பாரி வெத்திலை தாம்பூலங்கள் தரித்த நேரம் என்ன நடக்குதானால் பகவானும் பார்வதியோ ஈசனோ ஈஸ்வரியோ மூஞ்சல் கொண்டு கொண்டு புகழுடமாய் இருப்பாரா. இருக்கும் அந்த வேளையிலே யாரு அங்க வாரறாளா, சரஸ்வதியால் வருவாளா, சங்கீதங்கள் பாடுவாளா, ஊர்வசியால் வருவாளா, உல்லாசமாய் ஆடுவாளா, ரங்கையவள் வருவாளா, நாட்டியங்கள் ஆடுவாளா, மேனகையால் வருவாளா, பூதங்கம் போடுவாளா. ஈசனான பகவானுக்கு தெய்வலவு பெண்கள் எல்லாம் திருநடனம் ஆடுவாரா. 33 தேவர்களும் ஓடி வந்து ஈசனான பகவானை அழகுடனே வணங்குவாரா. சந்திரனும் ஓடி வந்து சக்திக்கப்பல் நிற்பாரா. சூரியரும் ஓடி வந்து அழகுடனே வணங்குவாரா. 48,000 ரிஷிமாரும் ஓடி வந்து பகவானை வணங்குவாரா. பூஜையது செய்யுவாரா. அழகுடனே இருக்கும்போது என்ன காரணங்கள் என்ன காரணங்கள் இன்பமுடன் நடக்குதானா. அப்படி இருக்கும் பொழுது சரஸ்வதியால் ஓடி வந்து சங்கீதங்கள் பாடுகின்றாள். ரம்பையவள் ஓடி வந்து நாட்டியங்கள் ஆடுகின்றாள். ஊர்வசியால் ஓடி வந்து உல்லாசமாய் பாடுகின்றாள். அப்படி இருக்கும் வேளையிலே அங்கே என்ன நடக்குதானா ஆதிவள்ளி கைலாச மாமலையிலே தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் சண்டை வந்தது. அரக்கர் படையானது தேவர்களை அடித்து தள்ள அந்த தேவர்கள் எல்லாம் ஈசன் பகவானிடம் ஓடி வந்து அவர் என்ன சொல்கின்றாரானா தேவர்கள் எல்லாம் கைலாச மாமலைக்கு வந்து ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே என்று அங்கே அழைப்பாரா. அழைக்கும் சத்தம் காதில் கேட்டு பகவானும் வாராரே. பகவானும் வந்தாரோ. தேவாதி தேவர்களா தேவாதி தேவர்களா என்னவென்று கேட்பாரா. தேவாதி தேவர்களே தேவர்களே கைலாச மலையதற்கு வந்த நல்ல காரணமோ என்னிடத்தில் சொல்லிடுங்க என்று அங்கே சொன்ன நேரம் தேவாதி தேவரெல்லாம் ஆண்டவனே பகவானே தேவருட வார்த்தையே அசுரர் நல்ல படைகள் தேவாதி தேவர்களே அடித்து மெல்ல தள்ளியாரா. அடி பொறுக்க முடியலையே அடி பொறுக்க முடியலையே ஆண்டவனே பகவானே.
பெண் கொடிக்கும் பாலாலே குறையும் இல்லை பால் பாக்கியத்தால் தாழ்வும் இல்லை சொத்தால் குறையும் இல்லை சுகத்தால் தாழ்வும் இல்லை குழந்தை இல்லா குறை தவிர மற்றொரு குறையும் இல்லை மதலை இல்லா குறை தவிர வேறு ஒரு குறையும் இல்லை அப்படி ரிஷிமுகா மன்னவனும் ரத்தகண்ணி பெண்ணவளும் என்ன செய்கின்றாரானால் நாம ஈசன் பகவானை நோக்கி தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன நடக்கின்றதானால் அந்த ரிஷிமுகா மன்னவனும் ரத்தகண்ணி பெண்ணவளும் பகவானை நோக்கி பாரதவம் செய்யும் பொழுது வண்டுமா மலையதிலே வண்டுமுகா ரிஷியானவன் தவம் இருக்கின்றான். அவனது தவமானது அரையளவு வளர்ந்ததானால் ஆதி கைலாசம் அழிந்து போகும் என்று அந்த மும்மூர்த்திகள் ஒன்று கூடி சிவன் பிரம்மா விஷ்ணு இப்படி மும்மூர்த்திகள் ஒன்று கூடி ஒரு ஆண் குழந்தையை பிறவி செய்த அவனுடைய தவத்திலே வீசுகின்றார். அப்படி தவத்திலே வீசும் பொழுது அவனது தவமானது கலைந்து போகின்றது. குழந்தை கூக்குரல் சத்தம் கேட்டு கண் விழித்து பார்த்தான் வண்டுமுகா ரிஷி. அப்படி வண்டுமுகா ரிஷி கண் விழித்து பார்த்து அந்த குழந்தையை கால் மேலும் தலையிலும் பிடித்து, அடே கிராதகா, அடே பாலகா, என் தவத்தை கெடுக்க உன்னை யார் பிறவி செய்தார்களோ பின்வரு காலத்திலே அவர்களுக்கு நீ சாகும் வரத்தை கொடுப்பாய் என்று குழந்தையை விட்டறிய குழந்தையானது ரிஷிமுகா ரத்தகண்ணி கையில் விழ, அப்படி கையில் விழுந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஈசன் பகவான் கொடுத்ததென்று நம்பி அவர்கள் வளர்த்து வருகின்றார். ஊட்டி நல்ல வளர்த்துவாரா, ஊட்டி நல்ல வளர்த்துவாரா, உடம்பில் அணையுறுக ஆறு நல்ல வயது மாச்சு அரிச்சு படி படித்துவாரா, நல்ல வயது மாச்சு பலகணக்கும் படித்துவாரா, 21 வயது தள்ளி சிம்மாசனம் வேண்டும் என்று அரச பட்டம் வேண்டும் என்று என்னங்க செய்யுவாரா, அப்பா பரிசுகளே என்று அங்கே அழைப்பாரா, உங்களுட மகன் எனக்கு அரச பட்டம் தந்தால் என்று அங்கே கேட்கும் போது திருமணம் சூட வேண்டும் என்று அங்கே சொல்லியல்லோ பவள நாட்டு சீமையிலே பவள கண்ணி பெண்ணவளோ பெண் பார்த்தி மனம் முடித்து அரண்மனைக்கு அழைத்து வந்து ரிஷிமுகா மன்னவனோ அழகுடனே சூடுவாரா, அழகுடனே சூடியல்லோ பட்டம் அது சூடியல்லோ பட்டாபிஷேகம் செய்தல்லவோ சிம்மாசனத்தில் அமர வைத்து என் மகனே வல்லரங்கா எத்தனுட வார்த்தை கேளு என்று அங்கே சொல்லுவாரா, அழகுடனே ஆட்சி செய்து என்று அங்கே சொல்லு நேரம் என்ன என்ன சொல்லுவாரா, வல்லரக்க நானவர் அப்பா அப்பா மன்னவரே, அப்பா அப்பா மன்னவரே கவலை அது வேண்டாமப்பா. அப்படி வல்லரக்கனானவன் அவன் 12 காலம் அழகுடனே ஆட்சி செய்தான். அப்படி 12 காலம் கழித்து அவன் என்ன செய்கின்றானால் ஒழுங்கான ஆட்சி செய்யவில்லை. கப்ப பணம் கேட்டு செல்லும் பொழுது 56 தேச நாடுகளும் அந்த ராஜாக்களும் நாங்கள் கப்ப பணம் கொடுக்க மாட்டோம், இருசால் பணம் தர மாட்டோம் என்று சொல்லும் பொழுது ஈசன் பகவானை நோக்கி 12 வருட காலம் தவம் இருக்கின்றான். அவனது தவமானது அந்த ஆதிவள்ளி கைலாச மாமலையை அங்கும் இங்கும் அசைகின்றது. பார்த்தார் ஈசன் சிவபெருமான் வல்லரக்கனுக்கு வர கொடுக்க வேண்டும் என்று கிளம்பும் பொழுது பார்த்தால் பார்வதியால், ஆண்டவா பகவானே எங்கு செல்கிறீர்கள், நானும் வருவேன், இல்லையானால் நீங்கள் செல்லக்கூடாது என்று சொல்லும் பொழுது, எம்மா பார்வதி
பூலோக சீமையிலே வல்லரக்கன் ஆனவன் என்னை நோக்கி தவம் இருக்கின்றான். அவனுக்கு நான் வரம் கொடுக்க வேண்டும். ஆண்டவா, நான் இல்லாமல் நீங்கள் எங்கும் போகக்கூடாது என்று பார்வதியால் சொல்லும் பொழுது அந்த ஈசனாகப்பட்ட சிவபெருமான் நந்தி தேவரை அழைத்தார். நந்தி தேவரை அழைத்து வல்லரக்கனை அழைத்து வர சொன்னார். அப்படி வல்லரக்கனை அழைத்து வந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது, ஆண்டவா பகவானே, பக்கத்தில் இருக்கும் பார்வதி மேல் சத்தியம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஈசன் பகவான் யோசிக்காமல் சத்தியம் செய்கின்றார். அவர் சத்தியம் செய்த வேளையிலே கடுகிலையோ சின்னவரோ சின்னவரோ கடுகிலையோ சின்னவரோ கடை கண்டரை தர வேண்டும் என்று அங்கே கேட்பாரா. கடுகிலையோ சின்னவரோ பகவானை தர வேண்டும், விலையிலையோ சின்னவரோ ஈஸ்வரனை தர வேண்டும் என்று அங்கே கேட்டனரோ. என்ன என்ன சொல்லுவாரா வல்லரக்கனானவரோ காட்டி விரலெடுத்து அகிலம் சுத்தி நீண்டினாரோ. அகிலம் பற்றி எரிய வேண்டும் விரலெடுத்து பாம்பு நல்ல விரலெடுத்து பார்வுலகம் நீண்டினாரோ. பார்வுலகம் எரிய வேண்டும் மோதிர விரலெடுத்து மோகம் கொண்டு பார்த்தாரோ. பத்தி எரிய வேண்டும் விரல் தான் எடுத்து சொக்கலிங்கம் நினைத்து சூழ் உலகம் நீண்டினாரோ. சூழ் உலகம் எரிய வேண்டும் விரல் எடுத்து கண்டனை உம்மை நினைத்து உலகம் நீண்டினாரோ. உலகம் எரிய வேண்டும். அடே அடே வல்லரக்கா, என்ன வரம் கேட்டாலோ எரியும் வரம் கேளாதடா. கேட்ட வரம் தாரும் ஐயா ஆண்டவனே பகவானே. பார்வதி மேல் சத்தியமா பகவானும் செய்தீரல்லோ என்று அங்கே சொல்லியல்லோ. எரிக்கும் வரம் வாங்குவானா, எரிக்கும் வரம் வாங்குவானா, எரிக்கும் வரம் வாங்குவானா வல்லரக்கனானவனோ. எரிக்கும் வரம் வாங்குவானா மலர்காயே. அப்படி ஈசனாகப்பட்ட சிவபெருமான், ஏ அரக்கா, அவர் என்ன சொல்கின்றாரானால், தந்தேன் தந்தேனடா வல்லரக்கா வல்லரக்கா கேட்ட வரம் அதைதான் தந்தேனடா தந்தேனடா. அந்த வரம் அதற்கு தவறு செய்தார் தவறு செய்தார். அந்த வரம் அதுதான் உன்னை கொல்லும் உன்னை கொல்லும். கொடுத்தேன் கொடுத்தேனடா வல்லரக்கா
அவர் என்ன சொல்கின்றாரானால், அப்படி இருக்கும் பொழுது ஈசன் பகவானை வல்லரக்கன் எரிக்க துரத்தும் பொழுது செவ்வதலி மூடிலே ஈசன் பகவான் ஒளிய, அப்படி செவ்வதலி மூட்டிலே ஒளிந்த நேரம் அந்த எம்பெருமான் கோபாலக்கண்ணு மோகினி அவதாரம் எடுத்து அந்த வல்லரக்கனிடம் வந்து, அடே அரக்கா, உன்னை நான் மாலை மனம் சூட வேண்டும் என்றால் எனக்கு நீ சத்தியம் செய்ய வேண்டும். நீ மாலை மனம் சூடிய மன்னன் அல்லவா? நான் அரண்மனைக்கு வந்தேனானால் என் அக்கா இருப்பா, எங்க 2 பேத்துக்கும் சண்டை தான் நடக்கும். அதனால மூத்தன் பொண்டாட்டி முகத்துல முழிக்க மாட்டேன்னு சத்திய வேண்டும் என்று சொன்ன நேரம் வல்லரக்கன் பெண்மேல் மோகம் கொண்டு என்ன செய்கின்றானால், ஓடி வந்து முங்குகின்றான், முழுகின்றான். அப்படி வந்து அந்த மோகினியால் இடமதியிலே சத்தியம் செய்யும் வேளையிலே ஆள்காட்டி விரல் எடுத்து அவன் சிரசை சுற்றி தொண்டையிலே வைத்த நேரம் சிரசு வெடிக்கின்றது. அப்படி வெடித்த சாம்பலை அள்ளிக்கொண்டு அந்த எம்பெருமான் கோபாலக்கண்ணு ஈசன் சிவபெருமானை வந்து, ஆண்டவா பகவானே, நான் வல்லரக்கனை அழித்து விட்டு என்றேன் சொல்லும் பொழுது, வல்லரக்கனை அழித்த கோலம் எடுங்கள் என்று சொல்ல, வல்லரக்கனை அழித்த கோலம் மோகினியார் என்று எடுக்கும் பொழுது ஈசன் பகவான் பெண்மேல் மோகம் கொண்டு கட்டி தழுவுகின்றார். அப்படி வேட்டு ஒழுகும் பொழுது அங்கே என்ன நடக்குதானால், பூமியிலே விழுந்ததானால் பூமாதேவி தாங்க மாட்டாள். அவர் கையிலே ஏந்துகின்றார். அப்படி கையில் ஏந்தும் பொழுது 5 பாலர்கள் பிறவியானார்கள். யார் யார் என்றால்,